விஜய் சார் மாதிரி செட்ல வந்து இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து ரொம்ப ஒரு தன்னோட ரசிகர்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்குவாரு. அஜித் சார் மாதிரி வந்து ரொம்ப ஒரு ரொம்ப பணிவான பாசமான நபர்னு சொல்லலாம். அதே மாதிரி சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாரா சார்? கொடுத்துருக்காரு மேடம். செட்ல வந்து அவர் வந்து அவரே வந்து மட்டன் பிரியாணி செஞ்சு மொத்த யூனிட்டுக்கும் போட்டிருக்காரு. கண்டிப்பா தெரியும் இது எந்த இப்போ ஒரு படம் லான்ச் ஆன ஹீரோஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா கதை வந்து முழுக்க முழுக்க நியூ ஃபேஸுக்கான ஒரு கதை. நீங்க அதை படம் பார்க்கக்குள்ள ஏன் சொந்தம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த கதையில வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, வேற ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இதுக்கு முன்னாடி வந்து ஷைன் ஆயிருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் பல கேரக்டர் ரிஜிஸ்டர் ஆயிருப்பாங்கல்ல இந்த இதுல, அதுல எந்த யாருனாச்சும் இதை பண்ணி தான் நல்லா இருக்குமான்னு சொல்லி உங்களுக்கு தோணவே தோணுது. ஏன்னா என்டையரா எனக்கு அது கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா தோணுது நியூ ஃபேஸ். கண்டிப்பா நியூ ஃபேஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அந்த டைம்ல என் கான்டாக்ட்ல இருந்த ஒரே செலிபிரிட்டி சார் மட்டும்தான். தனுஷ் சார் வந்து தனுஷ் சாரோடைய ரோல் மாடல் விட்டு நிறைய இருக்குங்க. அதே மாதிரி ஆக்டிங்ல ஒரு சிவகார்த்திகேயன் சார்னு சொல்லலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் சாருக்கு வந்து 6 வயசுல இருந்து 60 வயசு, 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் எல்லாருமே ரசிக்கிற மாதிரி ஒரு காமெடி சென்ஸ் இருக்கும். அது உண்மையிலே எங்க சின்ன சிஎஸ்கே கிட்டயும் இருக்கு. சார் வாங்க, நான் இதுவரை கேள்விப்பட்டேன் எங்கேயோ சின்ன சிவகார்த்திகேயன், அடுத்த தனுஷ், நம்மளோட அடுத்த பெரிய பிக் ஸ்டார் ரஜினி, எல்லா டைட்டிலும் இவருக்கு கொடுத்திருந்தாங்க. அது ஏன் இல்ல கொடுத்தது நீங்க கலாய்க்கிறீங்களா? இல்ல கொடுத்தது நான் தான் மேடம். அதாப்பட்டது அவர் வந்து நான் ஆறுமுகம்னு சொல்லுவேன். ஏன் ஆறுமுகம் அப்படின்னு சொல்றேன்னா 6 faces. எஸ் 6 டிஃபரெண்ட் ஃபேஸஸ். ரஜினி சார் மாதிரி அவர் அந்த மேனரிசத்துல ஒரு ஸ்டைல் இருக்கும் அவர்கிட்ட, ஒரு யூனிக் ஸ்டைலு. ஸோ கமல் சார் மாதிரி கலைநயமிக்க இல்ல விஜய் சார் மாதிரி செட்ல வந்து இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து ரொம்ப ஒரு தன்னோட ரசிகர்களா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்குவாரு. அஜித் சார் மாதிரி வந்து ரொம்ப ஒரு ரொம்ப பணிவான பாசமான நபர்னு சொல்லலாம். அதே மாதிரி சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாரா சார்? கொடுத்துருக்காரு மேடம். செட்ல வந்து அவர் வந்து அவரே வந்து மட்டன் பிரியாணி செஞ்சு மொத்த யூனிட்டுக்கும் போட்டிருக்காரு. பாருங்களேன், நீங்க சொல்றதுக்கு அப்படியே he lived up to it. அப்படியே வாழ்ந்திருக்கீங்க சார். அவர் சொல்ற மாதிரி அவர் இன்ஸ்பயர் ஆயிட்டாரு உங்களை பார்த்து. இல்ல உண்மையா ஒரு நாள் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. சோ அப்ப நான் நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன் போது அவர் எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. சார் ஏதாவது சார்ல சார் நான் சாப்பிட மாட்டேன். பட் என்னுடைய நம்ம கூட இருக்கக்கூடிய இபிஸ் எல்லாருமே சாப்பிட்டாங்க, அவரே செஞ்சது. ஸோ அவ்வளோ சூப்பரா இருக்கு சார் அப்படின்னாங்க. he cooks very well. ஒரு நாள் கொண்டு வரேன் உங்களுக்கும். பாயசமா சார்? பாயசம் இல்லைங்க, பிரியாணி உங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. 4 ஃபேஸ் தாண்டி மிச்சம் 2 ஃபேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு தனுஷ் சார் வந்து தனுஷ் சாரோடைய ரோல் மாடல் விட்டு நிறைய இருக்குங்க. அதே மாதிரி ஆக்டிங்ல ஒரு சிவகார்த்திகேயன் சார்னு சொல்லலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் சாருக்கு வந்து 6 வயசுல இருந்து 60 வயசு, 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் எல்லாருமே ரசிக்கிற மாதிரி ஒரு காமெடி சென்ஸ் இருக்கும். அது உண்மையிலே எங்க சின்ன சிஎஸ்கே கிட்டயும் இருக்கு. நீங்க சொல்லுங்க. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த 2K ரிலேட்டட் மூவிஸ் எல்லாம் நிறைய வருது, அது நல்ல ஹிட்டும் ஆயிட்டு இருக்கு. டூட் மூவி, டிராகன், அந்த மாதிரி எல்லாம். அண்ட் அவங்களும் ரொம்ப ரசிச்சு பாக்குறாங்க, பெரிய அப்படி டர்ன் ஓவர் எல்லாம் வருது அந்த மூவில. சோ உங்களுடைய மூவி அதே மாதிரி இருக்குமா, இல்ல அதுல இருந்து டிஃப்ரெண்டா இருக்குமா? இல்லை அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அவங்க வேற ஜானர் எடுத்திருக்காங்க, வேற ஸ்டைல் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வேற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ எல்லா மூவிலையுமே என்ன சொல்றது, இப்போ டியூட் மூவிக்கு வேற ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஸோ நீங்கள் சொல்கிற டிராகன் மூவிக்கு வேற ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து 2K கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்காங்க. ஏன்னா தேட்டருக்கு வர்றவங்க அவங்க தான் டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ். இப்போதைக்கு இருக்க கிரியேட்டர்ஸ்க்கு அவங்க தான். ஏன்னா இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்துட்டு தேட்டருக்கு வர்றவங்க தான் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாரோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி மைடியர் டாலியும் 2K கிட்ஸ் தேட்டருக்கு கொண்டு வந்து இழுக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் தான். ஸோ அவங்கள விட அதிகமாக 90s கிட்டையும் தூக்கிட்டு வந்து உள்ள வைக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட். ஸோ மியூச்சுவலாக நாங்கள் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஸோ அதாவது அவங்க வாழ்க்கையில அது கனெக்ட் ஆகலினாலும் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கை இது நடந்துச்சேன்னு சொல்லி கனெக்ட் ஆகும். அவங்க ஃப்ரெண்டு வாழ்க்கையில என் ஃப்ரெண்டுக்கு இது மாதிரி நடந்துச்சேன்னு சொல்லி கனெக்ட் ஆகும். ஸோ ஏன்னா சுற்றி இருக்கிற எமோஷன்ஸை தான் நம்ம கோத்து ஒரு படமாக பண்ணியிருக்கோம். ஸோ அதனால as it is டியூட் நீங்க சொன்ன அந்த அந்த லிஸ்ட் மாதிரி தான் நம்மளும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் அந்த 2K கிட்ஸை கவர் பண்ற மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணியிருக்கோம். பேரலா 90s வேர்ல்டு ஒரு கொண்டு வந்து உட்கார வைக்கிற மாதிரி டைட்டிலே நம்ம சொல்லிருக்கோம்ல. மை டியர் அப்படின்றது ஒரு 90s எல்லாம் பிடிச்ச ஒரு பேர். மை டியர் குட்டிச்சாத்தான், மை டியர் பூதம். ஸோ அந்த மாதிரி வந்து மை டியர்ன்றது. ஸோ டோலின்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கலவைக்கேள் 2K கிட்ஸ்க்கு யூஸ் பண்றது. ஸோ அதுதான் நம்மளோட டார்கெட்டா வச்சிருக்கோம். கண்டிப்பா
அந்த நீங்க சொன்ன அந்த வரிசையில இருக்கிற படங்கள்ல இருக்க யூனிக் செல்லிங் பாயிண்ட் மாதிரி இந்த படத்துலயும் ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்கு. இந்த கதையோட மையக்கரு அது சொல்லிட்டா அது இப்ப சொல்ல ஸ்பாயிலரா முடியாது. ஆயிடும். ஸோ வந்து அந்த கதை வந்து கண்டிப்பா புது கதையா இருக்கும். மீதி எல்லாத்தையும் விட்டுருங்க, லவ் பண்றது, லவ் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ், இது எல்லாமே ஏதோ ஒரு படத்துல நம்ம சிங்க் ஆன மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த மைய கரு இருக்குல்ல, ஸோ அந்த கரு கொஞ்சம் புதுசா உங்களுக்கு இருக்கும், அதுக்கு நாங்க கேரண்டி. சோ இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு உங்க மைண்ட்ல நீங்க கதை எழுதுறப்போ நீங்க எப்படி வந்துட்டு இவரை சூஸ் பண்ணீங்க? விஜய் பப்பு தான் வந்துட்டு இந்த ஹீரோ கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஏன் டிசைட் பண்ணீங்க? கண்டிப்பா கதை எழுதி முடிச்சோடனே எனக்கு வந்து கண்டிப்பா தெரியும் இது எந்த இப்போ ஒரு படம் லான்ச் ஆன ஹீரோஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா கதை வந்து முழுக்க நியூ ஃபேஸுக்கான ஒரு கதை. நீங்க அதை படம் பார்க்கக்குள்ள ஏன் சொந்தம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த கதையில வந்து நீங்க வந்து என்ன சொல்றது, வேற ஏதாச்சும் ஒரு கேரக்டர் இதுக்கு முன்னாடி வந்து ஷைன் ஆயிருப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் பல கேரக்டர் ரிஜிஸ்டர் ஆயிருப்பாங்கல்ல இந்த இதுல, அதுல எந்த யாருனாச்சும் இதை பண்ணி தான் நல்லா இருக்குமான்னு சொல்லி உங்களுக்கு தோணவே தோணுது. ஏன்னா என்டையரா எனக்கு கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா தோணுது நியூ ஃபேஸ். கண்டிப்பா நியூ ஃபேஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அந்த டைம்ல என் கான்டாக்ட்ல இருந்த ஒரே செலிபிரிட்டி சார் மட்டும்தான். சொல்லிட்டாங்க அது அப்பவே. சொல்லிட்டாங்க. ஸோ வந்து செலிபிரிட்டி வந்து சார் மட்டும்தான். ஸோ எழுதிட்டு ஃபோன் பண்ணி சொன்னேன் இது மாதிரி சின்ன, அதாவது சாரை கமிட் பண்ணுறது முன்னாடி ப்ரொடக்ஷன் தான் நான் கமிட் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரொடக்ஷன் சின்னதாக இந்த மாதிரி ஸ்கேலில் ஒரு ப்ரொடக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ வந்து ப்ரொடியூசர் சார் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்காங்க, இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்வால்வ் இருக்காங்க சொல்லி அதுக்கப்புறம் சார்ட்ட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன். மீட்டிங்கில் போயிட்டு லைன் சொன்னேன், ஒரு 1/2 hour லைன் சொன்னேன். அதுக்கப்புறம் கிரீன் பார்க்ல வந்து ஃபுல் அண்ட் ஃப்ளெஜ்டாக கேட்டாங்க. கேட்டு முடிச்ச உடனே சொன்ன ஒரே வார்த்தை, இது தியேட்டருக்கு பண்ற படம்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எனக்கு அப்போ நம்பிக்கை இல்லை, இப்போ அது நடக்குது. ஏன்னா வந்து அப்போ நாங்கள் வச்ச இது வந்து ஓடிடிக்கு தான். ஸோ வந்து டீசெண்டான ஒரு படம் எடுப்போம், ஒரு 8 எபிசோடாக நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ வந்து சில ஓடிடிஸில் நம்ம போயிட்டு இது பண்ணலாம்னு சொல்லி நினச்சோம். ஸோ அதுக்கப்புறம் அது பெரிய காட் கிரேஸ்ல படமா மாறி இருக்கு. ஆனா சார் இப்போ ப்ரொடியூசர் சார் கிட்ட நான் கேட்கணும், இப்போ ஓடிடில போறதே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். அது நீங்க எப்படி சார், உங்களுக்கு ஈஸியா இருந்ததா ஓடிடில அப்ரோச் பண்றப்போ? இப்போ நாங்க எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் எதிர்பார்க்க முடியும், அதுல நீங்க இந்த மூவியை பத்தி கொண்டு போய் சொல்றப்போ உங்களுக்கு இது ஈஸியா இருந்ததா? அது இல்லை மேடம், நாங்கள் இன்னும் ஓடிடிஸ்லாம் யாரையும் அப்ரோச் பண்ணல. எங்களுடைய ஃபஸ்ட்டு அப்ரோச்சே வந்து நாங்கள் படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் அடுத்ததை பார்க்கணுன்ட்டு. ஏன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டு ஸோ மக்கள்கிட்ட போய் சேரணும். இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸும் வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான லவ் கண்டென்ட்ஸ் நம்ம அவங்க கொடுக்குறதுனா கொடுக்கலாம். பட் அதை தாண்டி வந்து தியேட்ரிக்கல் ரீச்னு ஒன்று இருக்குல்ல மேடம், அது ஒரு கடைகோடி எதாப்பட்டது, கடைகோடி நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும், பாமர மக்கள் வரைக்கும் ரீச் ஆகக்கூடியது நம்ம தியேட்ரிக்கல் ரிலீஸ் தான். இன்னைக்கு வரைக்கும் கேபிள் டிவி பார்க்குற மக்களும் இருக்காங்க. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ அது மாதிரி நாங்கள் வந்து கடைகோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் கொண்டு சேர்க்கணும்னு நினச்ச படம். ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான பட்ஜெட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒரு படம். ஸோ அதனால நாங்கள் ஓடிடிக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தியேட்ரிக்கல் ரிலீஸ் தான் பிளான் பண்ணி. பட்ஜெட் காலியா சார்? லிட்டரலி காலி மேடம். மேக்கிங்ல இல்ல, ப்ரொமோஷன்ல நான் தப்பிச்சுக்கணும் இல்ல. எத்தனை நாள் டேட்ல ஷூட் போகும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுமோ அதே டேட்ல கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டோம். ஸோ ப்ரொமோஷன் இறங்கக்குள்ளதான் நமக்கு அதனுடைய ஹீட் தெரியுது. ஸோ இங்க நம்ம வந்து படம் எடுத்ததை விட ட்ரிபிள் மடங்கு அதிகமாக ப்ரொமோஷன் செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது செய்யறதுக்கு எங்க சாருக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஸோ எல்லாருக்கும் இது மாதிரி ப்ரொடியூசர் கிடைச்சிருவாங்களான்னு சொல்லி தெரியல. நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு பொருளை நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு தயாரித்து முடிச்சிடுறீங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு 100 ரூபா மார்க்கெட்டிங் பண்ணால் தான் அந்த பொருளை வந்து விற்க முடியுன்ற ஒரு நிலைமை, எவ்வளோ பெரிய ஒரு நிலைமை. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு, ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு அந்த சேலஞ்சை வந்து சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க சார். சின்ன படத்துக்குன்னு சொல்லி ஒரு சில டெம்ப்ளேட் இருக்குது, ரீச் ஆகாது. ஸோ யாரும் இன்டர்வியூஸ் கூட நம்ம போயிட்டு கொடுக்க மாட்டாங்க, இல்லை செலிபிரிட்டிஸ் வந்து பேச மாட்டாங்க, இது மாதிரி இதெல்லாம் மித்தெல்லாம் இருக்குது. அதெல்லாமே வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மூலிமா, ப்ரொடியூசர்ஸோட ஸ்ட்ராட்டஜி மூலிமா உடச்சி காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாக அரௌண்ட் 1.5 லட்சம் பேம்ப்ளெட்ஸ் மேலே கொடுத்துருக்கோம், மைடியர் காலி படத்தில் வெளியே தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ பேம்ப்ளெட்ஸ் வந்து ஒரு படத்துக்கு கொடுக்கறது வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு சொல்லி தெரியல. ஒரு பேம்ப்ளெட் கொடுத்து போஸ்டர்ஸ் பார்த்திருப்பீங்க, ஸோ ஆன்லைன் பைட்ஸ் ஏதாச்சும் பார்த்திருப்பீங்க, ப்ரொமோஷன் கண்டிப்பா. ஸோ வந்து இப்போ நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு அடுத்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும்னு ஒரு நிலைமை இருக்குல்ல. நம்மளை பத்தி ஒருத்தவங்க பேசணும்னா, ஒரு செலிபிரிட்டி நம்மளை பத்தி பேசணும், அவங்களுக்கு நமக்கு ஒரு பே கொடுக்கணும், அப்பதான் அவங்க நம்மளை பத்தி பேசுவாங்க. இந்த மாதிரி மித்தெல்லாம் இருக்குல்ல, இது வேணாம், இதை உடைச்சிட்டு. ஸோ அப்போ ஏன்னா செலிபிரிட்டி போய் படம் பார்க்க போறது கிடையாது, ஸோ மக்கள் தான் போய் படம் பார்க்க போறாங்க, அவங்கள்ட்ட நம்மளுடைய இதை பேம்ப்ளெட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சார் அது ஒரு இனிஷியேட்டாக எடுத்து செஞ்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி எங்களுடைய டீம், ஸோ அவங்க டீமும் என்ன பண்ணுறேன், நான் படம் எடுத்ததோட என் வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பெருசாக எதுலேயுமே இன்வால்வ் ஆகலை. ஸோ நான் படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இவங்களோட வேலை ஆரம்பிக்குது.